வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின்வின் கம்பெனியில் நமக்கு எல்லாமே ஜீரோவாக அடிச்சிருந்தாங்க. பட் எப்பயாச்சும் ஒருக்கா தான் இந்த மாதிரி வந்து விழுகும். இன்றைக்கி வந்து மாதிரி விழுந்திருக்கு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எதுவுமே கிடையாது. ஜீரோவில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போர்டு மட்டும் தான், சி போர்டில் மட்டும் தான் பெண்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே பெண்டிங் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு எதிர்பார்த்தத வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து அடிப்பாங்க. ஏன்னா போன வருஷம் 6000 அடித்தாங்க. அதுக்கு முதல் வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் அடித்தாங்க, 3 1ஆம் நம்பர் அடித்தாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி அடிப்பாங்க. ஏதாவது வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி 3-0 4-0 அடிப்பாங்க. நம்ம அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். வேறு டெய்லி வின்னிங் எடுக்குன்னு நினைக்க முடியாது. பார்க்கலாம். சரிங்களா, நேற்று அக்யூரேட்டாக எடுத்தோம், இன்றைக்கி கொஞ்சம் அவ்வளோதான் மாறிடுச்சு. சரிங்களா, டோட்டலாகவே மாறிடுச்சு. யாருக்குமே வின்னி வந்துடும், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஜீரோ தான் வரப்போகுதுன்னு. எனக்கு தெரில, அதான் உண்மையான விஷயம். என்னோடய கணக்கில் ஜீரோ காமிக்கல. 5ஆம் நம்பர் தான் காமிச்சிது, ஜீரோ காமிக்கல. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிது. ஜீரோக்கான வாய்ப்புகள் இருந்தால் எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஜீரோ தான் கிடச்சிது. சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், நாளைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 276 இதுதான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அதை பேஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் 20ஆம் தேதி இல்லையா, 20/8/2024 429வது குழுக்கள். இதில் என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா வெறும் ஜீரோ மட்டும்தான் இருக்குது. ஜீரோவுக்கு மட்டுமே கால்குலேட் பண்ணாலே நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் நம்பர் வரும். அதே மாதிரி நாளைக்கு ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஜீரோ வைக்கிறாங்க. ஜீரோ வச்சுட்டாங்கன்னா பாருங்கள், நமக்கு ஜீரோ பேஸ் பண்ணி என்ன நம்பர்கள் வருதோ அதை மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணாலே ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சீக்கிரம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரா நமக்கு ரொம்ப சூப்பராக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50-50 சீசத்தில் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 246 தான் ஆனாங்க. 2-4-6 சரிங்களா, 246. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து 276 சரிங்களா, சேம் நம்பராக தான் கொஞ்சம் மாறி இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தியினுடைய 429 சரிங்களா, 429. அது போக இன்றைக்கி ரிசல்ட்டு 0-0-0 இதான் ரிசல்ட்டு. சரிங்களா, முட்டை அதே மாதிரி 3 முட்டை வருது. நாளைக்கு ஒரு முட்டை வருமானம் எனக்கு முட்டை காமிக்கிறேன் நாளைக்கு. ஏன்னா 3 முட்டையும் ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. வேறு இடத்துல மாற்றி வச்சுருந்தா பரவாயில்ல. ஒரே இடத்துல 3 முட்டையும் வச்சதுனால எனக்கு அடுத்த நாள் முட்டை வாங்கி காமிக்கவே இல்லை. வேறு நம்பர் தான் காமிக்கிது. பார்க்கலாம் எப்படி வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு என்ன வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ரிசல்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வரும். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தி தான் கணக்கு. ஸ்ரீசக்தி கணக்கில் நமக்கு என்னென்ன நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம தெளிவாக பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அதே மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம திரும்ப கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு 3ஆம் நம்பர் தான். எனக்கு ஏன்னா ஜீரோ வந்தாலும் மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் தான் வரும். ஏ போர்டில் 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து 3ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். வச்சிங்கன்னா 302ன்னு வந்துடும். 302 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. திரும்ப எனக்கு 3ஆம் நம்பர் தான் எனக்கு ஏ போர்டில் ரொம்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் தான் வரணும். சரிங்களா, அந்த மாதம் பூராமே 3ஆம் நம்பர் நமக்கு வரவே இல்லை ஏ போர்டில். ஏன்னா அது ரொம்ப சின்ன நம்பரில் சீக்கிரம் எடுத்துருவாங்க. பட் இந்த மாதம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி 1ஆம் நம்பர் பெண்டிங் வச்சுக்கிறாங்க. எனக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட்டில் இருக்குது. 3ஆம் நம்பர் தான் எனக்கு வரணும்னு காமிக்குது. சரிங்களா, உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்கிறது என்னுடைய கணக்கில் இருக்குது. உங்களுக்கு எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்களா, உங்களுக்கு எது வருதாங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 309ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு 302 அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 302க்கான வாய்ப்புகள். அதே மாதிரி 302 இங்கே இருக்கல 032 இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பரும் 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 3ஆம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏ போர்டுக்கான வாய்ப்பில் 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னோடய கணக்கு. சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க. சரிங்களா, இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட 3ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க. எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு அதுதான் காமிக்குது. 3ஆம் நம்பருக்கான சான்ஸில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரும் அதுதான். சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள்.
3ஆம் நம்பர் வரலைன்னு என்னங்க வரும் இந்த இடத்துல? 3ஆம் நம்பர் வரலைங்க. இப்போ 3ஆம் நம்பர் வரலன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் வரணும். ஏன் 5ஆம் நம்பர்னா 0க்கு 5 தான் வரணும். எனக்கு அப்படி தான் காமிக்குது. 0க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். 3 அல்லது 5ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர், அதை எதிர்பார்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். 11 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. 5ஆம் நம்பர் வராமல் போகாது. 5ஆம் நம்பர் இன்றைக்கே வர வேண்டியது வரல. அதுக்கு பதிலாக கண்டிப்பாக நாளைக்கு 5ஆம் நம்பர் வரணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். சரிங்களா? அந்த இடத்துக்கு அதே மாதிரி பி போர்டை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக 6ஆம் நம்பர் தான் கொடுக்குறோம். 6ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 806 அப்படின்னு வரணும். 806 806 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 806க்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா 0க்கு 6ங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பரு. கொஞ்சம் எவர்கிரீனான நம்பர் கூட. ஏன்னா எப்போயுமே வந்து 0க்கு 6 தான் அதிகமாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் அமையணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துக்கங்க. இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி நம்பர்கள் வருது, கணக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 6ஆம் நம்பருக்கான ஃபேஸ், 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கலாம்ங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது. மேக்ஸிமம் செட் ஆகுதான்னு பாருங்கள். 3, 6 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து வேறு ஏதாவது நம்பர் வருங்களாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வேறு ஏதாவது நம்பர் வருமானா? எனக்கு 9 நம்பர் மேலே டவுட். ஏன்னா 0 வந்தாக்கா 9 நம்பர் வந்துடும். சரிங்களா? அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் அண்ட் 9ஆம் நம்பர், இந்த 3 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 0 வந்தாலே 0க்கு அதிகபட்சமாக 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9 நம்பர் 3மே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பெரிய நம்பர், சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அந்த மாதிரி தான். சரிங்களா? 0வை விட எல்லாமே பெரிய நம்பர் தான். 0வை விட 3 பெருசு, 0வை விட 6 பெருசு, 0வை விட 9 பெருசு. அப்போது கண்டிப்பாக அது 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அந்த 3 நம்பருமே மேட்ச் ஆகிற வாய்ப்பு ஆல்மோஸ்ட் 2 நம்பராவது உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்கு. சரிங்களா? செம்மையாக வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நினைக்கிறேன் 302ன்னு வரலாம், இல்லை 502ன்னு வரலாம். இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 506 நிறைய நம்பர் இருக்குது. 500 பேஸ் பண்ணி நிறைய நம்பர் இருக்குது. அதை கணக்கில் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நம்ம வந்து ரேண்டமாக எதுவும் நம்பர் கொடுக்குறதில்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்ம நம்பர் கொடுப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க. போன வாரம் நமக்கு அண்ணாங்க பார்த்தீங்களா, 246 எந்த நம்பருக்கு சம்மந்தமே இல்லாத 2ஆம் நம்பர் வச்சு 2ஆம் நம்பர் அப்போ தான் எடுத்தாங்க. வேறு யாரும் எடுக்கல. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் யார் எடுத்தாங்க? ஸ்ரீசக்தி தான் 2ஆம் நம்பர் எடுத்தாங்க. யாரும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம தான் சொல்லலாம் 2ஆம் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ 3ஆம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு இருக்குது. 3 அல்ல 5 2 நம்பர் எடுத்து ஆடுறதுக்கான ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 5ஆம் நம்பர் கொஞ்சம் எவர்கிரீனாக ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஓகே அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்க? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் தாங்க, டவுட்டே இல்லைங்க. ஏங்க 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 707ன்னு வரலாம் ஒன்று. ஆனால் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா இடத்துலையும் வந்துச்சு. சி போர்டில் மட்டும் வரல. நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா, சி போர்டில் மட்டும் 7ஆம் நம்பர் நமக்கு கிடைக்கவே இல்லை. எல்லா போர்டுலையுமே கிடச்சிது. ஆனால் சி போர்டில் நமக்கு 7ஆம் நம்பர் கிடைக்கல. சான்ஸ் இருக்குது. ஏன்னா 0க்கு 7ங்கிறது நிறைய டைம் நமக்கு வச்சுக்கிறாங்க. அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். 0க்கு 7ங்கிற நம்பர் கொஞ்சம் எவர்கிரீனாக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் 7ஆம் நம்பர் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. 7ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஏன்னா 7ஆம் நம்பர் வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் தான் ரொம்ப வந்து விழுகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு. என்ன கிட்டத்தட்ட வந்து நமக்கு எவ்வளோ நாளாக பெண்டிங் இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24 நாளாக பெண்டிங்கில் இருக்குது 7ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில். சரிங்களா? அதனால் நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. நம்ம கொடுத்தாங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு கணக்கில் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வருதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பார்த்துங்க. சரிங்களா? ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இந்த 0 வருது இல்லையா, 0க்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் ஒரு 1ஆம் நம்பருக்கான சான்ஸும் இருக்கும். இல்லாமலாம் போகாது. 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி தான் வருது. 1ஆம் நம்பரும் இந்த ட்ராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. சரிங்களா? இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா, இந்த 0 வந்துச்சுனாலே மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது மிஸ் ஆகி வின்னிங் வராமல் போகாது. கண்டிப்பாக வரும். சரிங்களா? 8ஆம் நம்பரோட பேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலராக நம்ம எதிர்பார்க்குற நம்பர் வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது.
6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது 0 வந்துச்சுனாலே மேக்ஸிமம் ஆவரேஜாக வந்து விழுகக்கூடிய நம்பர் இது தான். சரிங்களா? இதை தாண்டி வேறு எதுவும் நம்பர் வராதுங்கிற நம்பிக்கையில் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. இந்த அதாவது நம்ம 36 79 நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். 9ஆம் நம்பருக்கு 0க்கு அப்படியே மேட்ச் ஆகும். 0க்கு 6, 0க்கு 3, 0க்கு 7, 0க்கு 9 செமையாக மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு இது கணக்கில் வருதா மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா முழுக்க 0 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அது போக ப்ளஸ்ஸு நமக்கு ஸ்ரீசக்தியோடைய கம்பெனி. ஏன்னா ஸ்ரீசக்தி கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க, கண்டிப்பாக இதை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு இது கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி தான் நமக்கு சொதப்பிட்டாங்க. வெறும் 0 மட்டுமே வச்சு ஏதாவது ஒரு நம்பரை அதை மாற்றிருந்தால் கூட நம்ம எதிர்பார்த்த நம்பர் வந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 7க்கு 0, 8க்கு 0, 2க்கு 0. நான் இதெல்லாம் வராத நம்பர் கிடையாது, வரும் நம்பர் தான். இது பேசிக்காக வந்து 0 வந்துச்சுனாலே மேக்ஸிமம் 2 வரும். 3 0. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 3ஆம் நம்பருக்கும் 0 செட் ஆகுது, 7க்கும் 0 செட் ஆகும். இந்த 2 நம்பருக்கு செட் ஆச்சுனாக்கா 8க்கு செட் ஆகும், 2ஆம் நம்பருக்கு செட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.